வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் பிறந்த நாள். திருவுருவ படத்திற்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாட்டம். அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். மத்திய அரசின் அறிவிப்பின்படி புதுச்சேரி மாநிலத்தில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படும். அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். இனி விரிவான செய்திகள். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ படத்திற்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டட வளாக அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சரவணன் குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாணசுந்தரம், KSP ரமேஷ், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, அசோக் பாபு ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு தொடங்கிய சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் புத்தாடை அணிந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக மிஷன் வீதியில் உள்ள 100 ஆண்டு பழமையான தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். அதனையடுத்து புதுச்சேரி கடலூர் மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் குழந்தை இயேசு சொரூபத்தை ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிலில் வைத்தார். மேலும் சரியாக 12:01 மணி பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள் தங்களது அருகில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கைகளை குலுக்கி ஒருவரோடு ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இது மட்டுமின்றி புதுச்சேரியில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. குறிப்பாக ரயில் நிலையம் எதிரே உள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா பேராலயம், கடற்கரை சாலையில் உள்ள பக்ஸ் தேவாலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மேலும் அனைத்து தேவாலயங்களிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றரவு அன்னை ஆலயம் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி காலத்தில் 1759ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாகும். ஆங்கிலேயர்கள் படையெடுப்பின் காரணமாக சேதமடைந்து 2ஆம் முறையாக ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. 133 அடி உயர மணிக்கூண்டு கோபுரம் உள்ள ஆலயம் என்பதும் மற்றொரு சிறப்பு. இவ்வாலயம் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும். இரவு 12 மணிக்கு சிறப்பு திருப்பலியை ஆலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார் நடத்தி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அமைக்கப்பட்டிருந்த குடிலில் இயேசு பிறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கலந்து கொண்டார்.
தேவாலயத்தில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். இதேபோல காரைக்கால் மாவட்டத்தின் முக்கிய தேவாலயங்களில் ஒன்றான கோட்டுச்சேரி தூய சகாய அன்னை பேராலயத்திலும் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியுடன் இயேசு கிறிஸ்து பிறக்கும் நிகழ்வு வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் கோட்டுச்சேரி பங்கு மக்கள் உள்ளிட்ட ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினேன். வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி அருட்தந்தை ஆல்பர்ட் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இயேசுபிரான் அவதரித்த தினத்தை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் இன்று கோலாகலமாக கொண்டாடினர். இதனையொட்டி புதுச்சேரி தேவாலயங்களில் நேற்று நள்ளிரவு சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலத்தில் அருட்தந்தை ஆல்பர்ட் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் அருட்தந்தையர்கள் ஆல்வின் அன்பரசு, டொமினிக் சாவியோ, துணைத் தலைவர் டொமினிக், பொருளாளர் தர்மதுரை மற்றும் கன்னியாஸ்திரிகள், ஏராளமான கிறிஸ்தவர்கள், இறை மக்கள், பக்தர்கள் என பலர் கலந்து கொண்டு கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி தேவாலயங்கள் அலங்கார மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. மேலும் ஆலயத்தின் வளாகத்தில் கிறிஸ்துமஸ் மரம் குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளதை பொதுமக்கள் கண்டுகளித்து வருகின்றனர். கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு ஆலயத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆராதனை பாடலை பாடு பக்தியோடு அன்புக்குரிய சகோதர சகோதரி பொழுது அந்த வரவை நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ளும்படியாக மத்திய அரசின் அறிவிப்பின்படி புதுச்சேரி மாநிலத்தில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு 5 மற்றும் 8ஆம் வகுப்பில் அனைத்து மாணவர்களும் கட்டாய தேர்ச்சி என்ற முறையை ரத்து செய்து அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளிகளில் 5, 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுவையில் ஏற்கனவே மத்திய அரசின் கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே மத்திய அரசின் உத்தரவை புதுவை அரசு ஏற்று செயல்படும். அதனால் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்தரம் உயரும். அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. தனியார் பள்ளிகளுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும். தனியார் பள்ளிகள் நிச்சயமாக கல்வித்துறை உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றார் அமைச்சர் நமச்சிவாயம். கடும் எதிர்ப்புக்கு இடையில் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட பஸ் கட்டணம் அமலானது. புதுவையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியானது. பஸ் கட்டண உயர்வுக்கு அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். உயர்த்தப்பட்ட கட்டணத்தை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட பஸ் கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுவை சாலை போக்குவரத்து கழகம் புதிய பஸ் கட்டண உயர்வை அறிவித்துள்ளது. அதன்படி புதுவையிலிருந்து சென்னைக்கு கிழக்கு கடற்கரை வழியாக செல்ல ரூபாய் 155 ரூபாய் 160 காரைக்காலுக்கு ரூபாய் 125 ரூபாய் 130 வேளாங்கண்ணிக்கு ரூபாய் 160 ரூபாய் 170 நாகப்பட்டினம் செல்ல ரூபாய் 145 ரூபாய் 160 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலிலிருந்து சென்னைக்கு ரூபாய் 275 கோவைக்கு ரூபாய் 345 ரூபாய் 360 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுவையிலிருந்து திருப்பதிக்கு ரூபாய் 265 ரூபாய் 275 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.
திருபுவனை தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சார்பில் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை பேருந்து நிலையம் அருகே சுவர் விளம்பரம் செய்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் வாழ்த்துக்களோடு கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில செயலாளர் சரவணன் அவர்களின் ஆசியோடு புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதி இளைஞரணி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக திருபுவனை பேருந்து நிலையம் அருகில் 2025 புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்து சுவர் விளம்பரம் செய்துள்ளனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருபுவனை தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் RK ராஜா, அபிமன்னன், செந்தில்குமார், மகளிரணி நிர்வாகிகள் கீர்த்திகா, ராஜசேகர், சுமித்ரா பாலு மற்றும் கழக நிர்வாகிகள் காத்தவராயன், அருண், புகழ், ராகுல், ஹரிபிரசாத், முருகன், வேலன், தேவிஸ்ரீ பிரசாத், சுகன், ஹேமந்த், அருள்ராஜ் மற்றும் தோழர்கள் செய்திருந்தனர். புதுவை லபோர்தனே வீதியில் மேட்டுப்பாங்கான இடத்தில் ரிஃப்ளெக்டர் விளக்குகளை பொருத்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உயிரிழப்பை தடுக்கவும் விபத்தில் படுகாயம் அடைவோரின் எண்ணிக்கையை குறைக்கவும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். புதுவை புஸ்ஸி வீதி மற்றும் பழைய சட்டக்கல்லூரி வலதுபுறமாக திரும்பினால் வரக்கூடிய லபோர்தனே வீதியில் சாலையில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்காகவும் உடனடியாக செஞ்சி சாலை பெரிய வாய்க்காலில் அவ்வாறு தேங்கும் மழைநீர் உடனடியாக செல்வதற்காகவும் ஒரு மேடு ஒன்றை உருவாக்கி ஒரு கட்டையை கட்டியுள்ளனர். அவ்வாறு சாலையின் குறுக்கே காணப்படும் மேடானது வாகனத்தில் செல்வோர் கண்களுக்கு சாதாரணமாக புலப்படாததாலும் அந்த மேட்டின் மீது ரிஃப்ளெக்டர் விளக்குகளை பொருத்தாததாலும் வெள்ளை பெயிண்ட் அடிக்காததாலும் கடந்த 2 வருடங்களாக பல்வேறு இறப்புகள் மற்றும் பெரிய அளவிலான விபத்துகள் நடந்த வண்ணம் உள்ளது. தற்போது கடந்த 2 நாட்களாக இத்தகைய சாலை விபத்துகள் அதிக அளவில் காணப்படுகிறது. மேலும் மது அருந்திவிட்டு வேகமாக வரும் இளைஞர்கள் பலர் இந்த மேட்டுப்பாங்கான இடத்தை கவனிக்க தவறுவதால் பெரும் விபத்துகள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளது. இத்தகைய விபத்துகளினால் படுகாயம் அடைவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகிறது. பலமுறை இதுகுறித்து அரசாங்கத்திடம் முறையிட்டும் எந்த பயனும் இல்லை என்று அப்பகுதி வாசிகள் முறையிடுகின்றனர். எனவே அரசு இவ்விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி ஆத்மஞான ஆலய போதர் திரு ராமராஜா ஐயா அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று கிறிஸ்துமஸை முன்னிட்டு திருக்காஞ்சி செல்லும் பகுதியில் இருளர் சமுதாய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை ஆத்மஞான ஆலயத்தின் ஐயா திரு ராமராஜா ஆத்மஞான போதர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் கிறிஸ்துமஸ் தினமான இன்று திருக்காஞ்சி செல்லும் வழியில் இருளர் இன மக்கள் பகுதியில் வசிப்பிடமாக கொண்ட எளிய இருளர் இன மக்களுக்கு அமைப்பின் சார்பாக அறுசுவை அசைவ உணவு, பழம், தண்ணீர், பாட்டில், கிறிஸ்துமஸ் கேக் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு உண்டான ஏற்பாடுகளை சிங்கப்பூர் வாழ் அனுராஜ் குடும்பத்தார் மற்றும் ஆத்மஞான ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஆத்மஞான ஆலயத்தின் சார்பாக சிங்கப்பூர் வாழ் அனுராஜ் குடும்பத்திற்கு நன்றி கலந்த வணக்கத்தை அவர்கள் அப்போது தெரிவித்துக் கொண்டனர். வேலு நாச்சியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் வேலு நாச்சியாரின் உருவப்படத்திற்கு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு முதலில் சுதந்திர போராட்டத்தை தொடங்கி மீண்டும் தனது நாட்டை பிடித்த முதல் பெண் போராளி வீரமங்கை வேலு நாச்சியாரின் 228வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. வேலு நாச்சியாரின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவ படத்திற்கு தமிழக வெற்றிக் கழக மாநில துணைத் தலைவர் புதியவன், மாநில துணை செயலாளர் நிவேஷ் அவர்கள் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மீண்டும் முதன்மை செய்திகள். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் பிறந்த நாள். திருவுருவ படத்திற்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாட்டம்.
அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். மத்திய அரசின் அறிவிப்பின்படி புதுச்சேரி மாநிலத்தில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படும். அமைச்சர் நமச்சிவாயம் தகவல். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.